மரியாதைக்குரிய மாண்புமிகு கே நேரு அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இங்க இருக்கிற கழக தோழர்கள் எல்லாம் பார்க்கிறேன். உள்ளபடியே ஸ்டார் வார்ஸ் மாதிரி இந்த கழகத்தை கட்டி காக்கிற தோழர்கள் சென்னையில மிக சிறப்பாக இருக்கிறார்கள், சிறப்பாக செயல்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து கழகத்தில் நின்றபோது அன்றையிலிருந்து இன்று வரை இது கழகத்தின் கோட்டையாக, கலைஞரின் கோட்டையாக, தளபதியினுடைய கோட்டையாக சென்னையில் இருக்கிற கழக தோழர்கள் அதை உருவாக்கி கட்டி காத்து வருகிறார்கள். மேடையில் ஜோனல் சேர்மன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. யாராயிருந்தாலும் கழகம் தளபதி என்று சொன்னால் உயிரை கொடுத்து பணியாற்றக்கூடிய கழக தோழர்கள். மணி என்று என்னுடைய பத்திரிகை நிருபர் ஒன்று நேற்று முன்தினம் வந்திருக்கிற திருநங்கை அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். உங்களுடைய அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பத்திரிகை நிருபர் சொல்ற போது திமுக காரனை எப்போதும் வெல்ல முடியாது, தேர்தல் என்று சொன்னால் பேய் மாதிரி வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அவர் நம்மளுடைய கருத்தை ஒத்தவர் அல்ல, ஆனால் எதிரி கூட ஒத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு கழக செயல் வீரர்கள். கழகத்திலே பணியாற்றுவதிலே பல்வேறு நிலைகள் இருக்கிறது. கழகம் தலைவர் என்ன உத்தரவிடுகிறார்களோ அந்த உத்தரவை நிறைவேற்றுவது ஒரு வகை. ஒன்றிய கழகமாக இருந்தாலும் தாமஸ் ஒன்றிய கழக செயலர் தான் வரவேற்பு நிகழ்த்தினார். ஒன்றிய கழகமாக இருந்தாலும் பகுதி கழகமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவது கழகத்தினுடைய தலைவர் சொல்கிற பணியை நிறைவேற்றுவது ஒன்று. ஆனால் மாவட்ட கழக செயலாளர்கள் புதிய உத்திகளை உருவாக்குகிறார்கள். மாசு அவர்கள் திருநங்கைகளுக்கு பாராட்டுகிறார் என்று சொன்னால் கலைஞர் வாழ்க, மற்றவர்களுக்கு உதவி, நம்முடைய மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தலைவருடைய பெயரை உருவாக்குவதற்கு. இப்படி சென்னையில் இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்கள், நானும் தம்பி 20 வருடம் நானும் மாவட்ட செயலாளர், முதலிலே கிளைக்கழக செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர், இன்றைக்கு முதன்மை செயலாளர் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள்லாம் கலைஞர் என்ன சொல்கிறார், ஒன்று போராட்டம் என்று சொல்வார், அல்லது அது ஆர்ப்பாட்டம் என்று சொல்வார்கள், ஜெயிலுக்கு போய் சொல்வார்கள், தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்த சொல்வார்கள், மாநாடு நடத்த சொல்வார்கள், அதை தான். ஆனால் இதுபோல வாழ்க்கையிலே மிகவும் கீழ்த்தட்டில் இருக்கிற மக்களை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக கழக தலைவருக்கு ஒரு பெயரை உண்டாக்குகிறார் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய சிறப்பு. ரமேஷ் அவர்கள் அவர் பார்த்தால் சாதுவாக இருக்கிற மாதிரி பெரிய முரணை, ஆனால் மாசுக்கு கட்டுப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். எனக்கு நான் நேராக சொல்லுவேன், ஆனால் நேராக சொல்லுவேன். உங்களுடைய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர், நல்ல இந்த பகுதியிலே நம்முடைய தளபதி அவர்கள் இந்த பகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடி பணம் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதிக்கு மட்டும் தனது கூட கேட்கிறாரு, எங்கள் ஆற்காடு கூட அதிகப்படுத்தி கொடுன்னு சொன்னார், ஆனால் அது செய்ய முடியவில்லை. பார் கையாற்றுறாரு, அவருக்கு பாலம் தான் கட்டணும், ஆனால் 4000 கோடி இந்த பகுதிக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். எனவே ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். எப்போதும் என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் சொல்லுகிற பணியை சிறப்பாக செய்வது என்பது மிகப்பெரிய அது மாவட்ட செயலாளருக்குள்ள கௌரவம். எனவே பாசுவை பற்றி நான் சொல்ல நிறைய கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன், சென்னையில் பேசியிருக்கேன். அவர் ஒரு 15 வருடம் 20 வருடம் இருக்கும், திருச்சிக்கு வருகிறார். கழக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளதான் நிறைய பேர், 3-4 பேர் வருகிறார். அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விபத்தில் அவர் நேரிட்டு இவர் பிழைப்பாரா இல்லையா என்றெல்லாம் நாங்கள் கவலைப்பட்ட நேரத்தில் உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளாக மாரத்தான் என்றால் இன்றைக்கு மா சுப்பிரமணியன் என்று சொல்கிற அளவிற்கு அன்றைக்கு மிக சிறப்பாக அவர் வந்திருக்கிறதை கண்டு எனக்கு மனப்பூர்ப்பு. அன்றைக்கு நாங்கள் எல்லாம் உடன் இருந்தோம். எனவே அதில் ஒரு மகிழ்ச்சி. அவருடைய துறையை எடுத்துக்கொண்டாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை எடுத்து சிறப்பாக செயல்படுகிறார். எங்களுக்கெல்லாம் கேட்டால் 2 வரி 4 வரியில் வேலையை அதிகமாகலாம் பேச மாட்டோம், சொல்லிட்டு போடுவோம். ஆனால் கிட்டத்தட்ட கணக்கு வழக்க கரெக்டாக இவ்வளவு நோயாளிகளுக்கு இவ்வளவு இடத்திலே இன்று செய்திருக்கிறோம். நேற்று கூட மலைவாழ் மக்களை போய் பார்த்துவிட்டு தான் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வீடு வீடாக சென்று பார்க்கிறார்கள், மலையெல்லாம் ஏறி இறங்குகிறார். அப்படி மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறார். எனவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட கூடுதலாக நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, செத்தும் கொடுத்தார் சீரகாதி என்று சொல்வார்கள். எனவே கலைஞர் அவர் இருந்த போதும் உங்களுக்கு வாழ்வு, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற போதும் உங்களுக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியை உண்டு கொண்டிருக்கிறார்கள். எதிரே வந்திருக்க உங்களுக்கெல்லாம் கடவுள் பற்றி உள்ளவர்களுக்கு தெரியும். இவர்கள் வந்தால் வியாபாரம் நன்றாக நடக்கிறது, இவர்களை அழைத்து வந்து காசு கொடுக்கிறார்கள். எனவே
இன்றைக்கு முதல் கூட்டம் வந்திருக்கிறேன் கழகத்தில். அப்பதான் உங்களுக்கு தெரியும் கலந்துட்டு முதல் கூட்டமே நமக்கு ஒரு சுபிச்சமான கூட்டம். நிச்சயமா 2026 நான் மீண்டும் முதலமைச்சராக தளபதி அவர்கள் தான் வருவார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டுதான் மிக நல்ல ஒரு காரியத்தை நம்ம சுப்பிரமணியம் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும். எங்க ஊர்ல வேந்தூருங்கிற கிராமத்தில் இருக்கிறாங்க ஒரு 100 குடும்பம் இருக்குது. காஞ்சனான தலைவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காஞ்சனா அவங்க தான் வயசானவங்க. வயசு வந்து கிட்டத்தட்ட மோகனா கிட்டத்தட்ட அவங்க வயசு 75 இருக்கும். ஆனால் தினந்தோறும் இவர்களுக்காக எல்லா அதிகாரிகளையும் சந்திப்பார்கள், எல்லா அமைச்சரையும் சந்திப்பார்கள். அவர்களுக்கு வேலை செய்வதே அவருடைய பணியாக கொள்வார்கள். அப்படி அவர்களுக்கு தேவையான வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் அரசு சார்பாக அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கலைஞருடைய 102வது பிறந்த நாள் விழாவை சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பாக உத்தரவிட்டு நம்முடைய ரமேஷ் அவர்களும் அவரை சேர்ந்த தோழர்களும் இங்கே சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலை இந்த தேர்தலில் நாம் எதிர்கொள்ள வேண்டும். யார் யாரோ வந்து நாங்கள்லாம் பார்த்து விடுவோம் என்கிறார்கள். நிச்சயமாக அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. கழக தோழர்கள் மட்டும் ஊரிட்டு எழுந்தால் யார் எதிர்த்து நின்றாலும் மீண்டும் தளபதி தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வருவார்கள். நான் நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். நாங்கெல்லாம் ஓட்டு கேட்டு போவோம். அங்க 77 என்பதெல்லாம் ஓட்டு கேட்டு போட்டா எங்களை கண்டா ஒதுங்கிடுவாங்க. பெண்கள்லாம் இவங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லா தமிழ்நாடு முழுவதும் பெண்களுடைய ஆதரவு என்பது தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு அவ்வளவு பெரிய நல்ல பெயரை எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களாலும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா கட்சியையும் விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்தினுடைய பலத்தை விட தளபதி அவருடைய பலம் என்பது மிகப்பெரிய பலமாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி எல்லாம் சும்மா பேசுறார் தளபதி தலைவர்கள் சொல்லி. எந்த கட்சியை காட்டிலும் இன்றைக்கு அனைத்தையும் காட்டிலும் தளபதி அவர்களை தலைவராக நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியோட தலைவருடைய புகழ் ஓங்கவும் கலைஞருடைய புகழ் நிலைத்து நிற்கவும் மீண்டும் இந்த கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்கவும்